السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அஸீமா. நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்பவனையும் பாவம் புரிவதை வழக்கமாக கொண்டவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இன்றைக்கு நமது வாழ்க்கையில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஒரு வருடத்தில் நம்பி நம்ம என்ன செஞ்சுருப்போம், தொழிலுக்காக வேண்டி பணம் கொடுத்துருக்கலாம், பார்ட்னராக நம்ம சேர்த்துருக்கலாம், அல்லது நம்பி ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி வச்சுருக்கலாம். யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நண்பராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்படி நிறைய சமயங்களில் நிறைய மக்களை நம்ம நம்பி என்ன செஞ்சிடறோம், துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அது மட்டுமில்லாமல் தமது வாழ்க்கையிலே பாவமான செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறான் பாருங்களேன், அவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இப்போ நம்ம சமூகத்தில் சில பேர் மதுவை வழக்கமாக அறிந்து கொண்டிருக்கிறாங்க. மது குடிப்பது ஹராம் அப்படிங்கிறது தெரியும், சீட்டாட்டம் ஆடுவது ஹராம் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இது போன்ற இந்த லாட்ரி சீட்டு மற்ற எவ்வளோ விஷயங்கள், வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்வது, இப்படி நிறைய விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் சில பேர் இந்த ஹராமான வட்டிக்கு கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் கூட ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வட்டிக்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதை நபி அவர்களும் வெறுத்திருக்கிறார்கள், அல்லாஹும் வெறுத்திருக்கிறான். இப்போ சில விஷயங்களை சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க பாவத்தை. இப்போ அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான், மன் கான ஹவ்வானன் அசீமா. பாவம் செய்கிற விஷயத்தில் வழக்கமாகவே தொடர்ந்து செய்து வந்துட்டே இருக்கிறான். தெரியும் பாவமான செயல் தான், இந்த வேலை செய்கிறது ஹராமு தான், அடுத்தவனுக்கு நம்ம துரோகம் செய்வது ஹராமு தான், மோசடி செய்வது ஹராம் தான், ஏமாற்றி பிழைப்பு நடத்துவது ஹராம் தான், எல்லாம் தெரியும். ஆனால் சில இடங்களில் சில தொழில்களில் சில நபர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹினுடைய அச்சம் இல்லாமல் நபி அவர்களுடைய சரித்திரங்களை உணராமல் இருக்கக்கூடிய சில நபர்கள் பணத்தின் மீது பேராசை கொண்டு பணம் என்று பணத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற சில மக்கள், எல்லாரையும் நம்ம குறை சொல்லலை, சில மக்கள் நேர்மையாக உண்மையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனும் நபிகள் நாயகம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த வகையில் உண்மையாளனாகவே சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நேசத்திற்குரியவர்கள். எந்த ஒரு மனிதன் தான் செய்து வருகிற வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடிக்கவில்லையோ, எந்த ஒரு மனிதன் தமது வியாபாரத்திலே மோசடி செய்வது, பொய் சொல்வது போன்ற விஷயங்களில் தொடர்ந்து செய்கிறானோ அவன் மிகப்பெரிய பாவி என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். அது மட்டும் இல்லைங்க, நீ எவ்வளவு காலம்தான் பொய் சொல்லி சம்பாதிப்ப, உன்னுடைய செல்வங்களில் எவ்வளோ காலம் தான் நீ சேர்த்து வைப்ப. கடைசியில் பாருங்களேன், சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது நோய்க்கு உட்பட்டு மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு தள்ளப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லட்சமாக கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஹராமான சம்பாத்தியம், அடுத்தவனை துரோகம் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய பணம், அடுத்தவர்களுடைய மனசை காயப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பணம், அப்படி சம்பாதிச்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம்? இந்த உடம்பிலிருந்து உயிர் போயிருச்சுன்னு சொன்னால் எத்தனை கோடி நீ சம்பாதிச்சு வச்சாலும் உன்னை கோடீஸ்வரன் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஜனாசான்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை லட்சங்களுக்கும் எத்தனை கோடிகளுக்கும் நீ அதிபதியாக இருந்தாலும் உனது உடலிலிருந்து உயிர் எடுக்கப்பட்டு விட்டால் நீ உடுத்தியிருக்கும் உடையை கூட அவிழ்த்து விடுவார்கள். பட்டாடை அணிந்திருந்தாலும் அவிழ்த்து விடுவார்கள். கஃன் துணி தான் உனக்கு ஆடை. ஆகையினால
நம்பிக்கை துரோகம் செய்வதிலிருந்தும் தொடர் பாவங்கள் செய்வதிலிருந்தும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். புனிதமான ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய காலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நோன்பின் பொருட்டினால் ஒவ்வொரு மனிதனும் தமது வாழ்க்கையில் செய்து வந்த எல்லா விதமான பாவச் செயல்களிலிருந்தும் மீண்டு இனி வரும் காலங்களை நன்மைக்காக வேண்டி பயன்படுத்தி அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.